ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் ஒரு சூப்பரான பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கடாய் மட்டும் யூஸ் பண்ணி மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு தம் பிரியாணியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை சட்டுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூமை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூம் மேலே இருக்க தோலை நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப்பு அளவுக்கு ஃப்ரைடு ஆனியன், நல்லா எண்ணெயில் பொரிச்ச வெங்காயம், ஃப்ரைடு ஆனியன் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸு இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே சோம்பு 1 டீஸ்பூனும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் சேர்த்துக்குங்க. இப்போது மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூனும் கரம் மசாலா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூனும் சேர்த்துக்குங்க. இது கூடவே தயிர் நல்ல கெட்டிமான தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். பார்க்குறதுக்கு தான் நம்ம இத்தனை மசாலா பொருட்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கள், ஒரு கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சோன்னு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்த பிறகு இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம மஷ்ரூம்லேயும் சேர்த்துருக்கோம். அதனால் இதில் 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே புதினா கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இதில் ஒரு 3 பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் சுருங்கி வர அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு 2 தக்காளியை நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடியாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதங்கி வரணும். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி வந்த பிறகு கரம் மசாலா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். இதோடைய பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மஷ்ரூமு, அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதான். இது லோ ஃப்ளேமில் அப்படியே பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி ஒரு 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம். பாஸ்மதி அரிசி சேர்த்து ரொம்ப வேக விடணும் கிடையாது. ஒரு 80% அளவுக்கு இதில் குக் ஆனால் போதும். இப்போ பாருங்க, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா லோ ஃப்ளேமில் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் மட்டும் கீழே இருக்கட்டும். அதாவது நம்ம இப்போது லேயர் போட போகிறோம். தம் போடுறதுக்காக ஒரு லேயர் மட்டும் கீழே மசாலா தொக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ கொதிச்சிட்டு இருக்கிற சாப்பாட்டிலேருந்து நம்ம எடுத்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு நீங்கள் சாப்பாடை மட்டும் பரப்பி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் தொக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி எத்தனை லேயர் வருதோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் ஃப்ரைடு ஆனியனும் சேர்த்துக்கலாம். அது கூடவே புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 லேயர் நீங்கள் போட்டுக்கலாம். உங்ககிட்ட தொக்கு எவ்வளோ இருக்கோ, சாப்பாடு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லேயர்ஸ் போட்டுக்க வேண்டியதான். மறுபடியும் சாப்பாடு போட்டுருங்க. இதுக்கு மேலே கொத்தமல்லி, புதினா, மஷ்ரூம் தொக்கு போட்டுருங்க. லாஸ்ட்டில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம தம் போட போகிறோம். ஒரு தட்டு போட்டு காற்று போகாத அளவுக்கு இதை மூடி போட்டுடலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கண்ணாடி தட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கேப் இருக்குன்னா நீங்கள் இதில் கிராம்பு வச்சு கூட நீங்கள் அந்த காற்று போகாமல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம விட்டுருவோம்.
லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட்டுருவோம். அவ்வளோதான். அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் இதை ஓப்பன் பண்ண வேண்டாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா உதிரி உதிரியான ஒரு சூப்பராக கலர்ஃபுல்லான தம் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மஷ்ரூம் பிரியாணி அதே ப்ரொசீஜர் தான். இதை வச்சு நீங்கள் வந்து பன்னீர்லேயும் பண்ணலாம், இல்லைனா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி பண்ணலாம். உங்கள் விருப்பம் தான். இதிலே ப்ரானு, சிக்கன் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். ரொம்ப டேஸ்டான சிம்பிளான தம் பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.